வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. இன்னைக்கு ஒரு தகவல், முக்கியமான தகவல் பேச போகிறேன். இதனால உங்களுக்குள்ளார நிறைய பிராண்டல், குத்துதல் இதெல்லாம் ஏற்பட்டால் நல்லது. என்னன்னா, நல்லா கவனித்து பார்த்தோம்னா பல விஷயங்களில் நம்ம ஏதேனும் ஒரு விஷயத்துக்கு வேறு ஏதாவது காரணம் சொல்லுவோம். இன்றைக்கி சரியான ஒரு உத்தியோகத்தில் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எங்கள் அம்மா அப்பா என்னை சரியான பள்ளியில் சேர்க்கலை, என்னை சரியான கல்லூரியில் சேர்க்கலை, அதனால இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையலை. ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சால் அந்த இடத்துல வேறு என்ன சொல்லுவாங்க, என் முதலாளி என்னோடய திறமையை மதிக்கலை, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல. இதையும் தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சொல்லுவாங்க, என் ஜாதகம் சரியில்லை, இப்போ எனக்கு 7 நடக்குது, எனக்கு இப்போது இந்த பயிற்சி நடக்குது. இது எல்லாமே என்ன தெரியுமா, சாக்கு போக்கு, தப்பிக்கிறதுக்கு நமக்குள்ளாரையே சொல்லிக்கிற ஒரு விஷயம். நல்லா கவனித்து பாருங்கள். எல்லாருக்குமே எப்படி சொல்கிறது, எல்லா ஆற்றலும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்குறான். எந்த வகையிலையும் நமக்கு குறை வைக்கல. ஆனால் நம்ம குறை எங்கே இருக்குன்னு ஆழ்ந்து பார்த்தோம்னா நம்மளோட புத்தியில், நம்ம சிந்திக்கிற முறையில். ஒரு விஷயம் சரியில்லைன்னா அது எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கிறது இல்லையா? அதுக்கு வேறு யாரையாவது காரணம் காட்டி நம்ம தப்பிச்சுக்கிறது. என் ஜாதகம் சரியில்லைப்பா, அதனால் இப்படிப்பா நான் ஒத்துக்கிறேன், ஜாதகத்தில் சில உண்மைகள் இருக்குது, ஏன்னா நானும் அதை நேரில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நம்ம சுற்றி இருக்கேன். ஆனால் அதுக்கு தீர்வுகள் இருக்குது, பரிகாரம் இல்லை. தீர்வுன்றது வேற, சரிங்களா? அது என்ன செஞ்சால் அந்த இடத்துல அது மாறும்ன்ற விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அதை தேடி போகிற பக்குவமோ அந்த பொறுமையும் நம்மளுக்கு இல்லை. நமக்கு என்ன, அவனை சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம். இந்த தப்பிக்கிற குணம் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்ம முழுமையாக வெற்றி பெற முடியாதுன்னு வச்சுப்போமே. ஆனால் ஒரு முழுமைத்தனம் நமக்குள்ளார வராது. வரணுன்னா நம்ம பொறுப்பெடுக்கணும். அன்றைக்கி ஒரு பதிவு பார்க்கும்போது அதில் சொல்கிறாங்க, என்னைக்கு நம்ம 100% எனக்கு நடக்கிற அனைத்துக்கும் நான் பொறுப்பு நீ யோசிக்க தொடங்குறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு முழுமையான ஒரு விடுதலையும் நம்மளோட ஆற்றலும் பெருகும். இது உண்மை. அதனால் இந்நாள் முதல் பொறுப்பு எடுத்து தப்பிக்காமல், சாக்கு போக்கு சொல்லாமல் எப்படி ஒரு விஷயமும் செயல்படுத்துறது நீ யோசிக்க தொடங்குங்க. ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.